ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கோங்க. நிறைய மேக்ஸ் வீடியோஸ் என்னோட சேனல்ஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5ல் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செக் வெதர் தே ஆர் இன் ஏபி. இங்கே 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது T1, T2, T3 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 டேர்மும் ஏபியா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் ஏபியா இருக்கணும்னா காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும். காமன் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா என்னென்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இப்போ நான் T2 மைனஸ் T1 பண்ண போகிறேன். T2 என்னது? A மைனஸ் 5 மைனஸ் இங்கே மைனஸ் வரதால் ப்ராக்கெட் போட்டு தான் T1 நீங்கள் எழுதணும். ப்ராக்கெட் போடாமல் எழுதிட்டிங்கன்னா தப்பாயிடும். ஓகேவா? ஸோ மைனஸ் ப்ராக்கெட் A மைனஸ் 3. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ A மைனஸ் 5 அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மைனஸ் A ப்ளஸ் 3. இங்கே ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 3 மைனஸ் 2. 5 தான் பெருசு இல்லையா? ஸோ அதோட சைனை போட்டுக்கோங்க. அடுத்தது T3 மைனஸ் T2. இப்போ நம்மளுக்கு வெறும் D மட்டும் கண்டுபிடிக்கணும்னா T2 மைனஸ் T1 பண்ணால் போதும். ஆனால் நம்மளுக்கு கொஷினில் அப்படி கேட்கல, இது ஏபியான்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஒவ்வொரு டேர்மையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ T3 மைனஸ் T2. T3 என்னது? A மைனஸ் 7. இங்கே மறுபடியும் மைனஸ் சைன் வரதால் ப்ராக்கெட் போட்டு தான் T2 நீங்கள் எழுதணும். A மைனஸ் 5. அடுத்த ஸ்டெப்பில் அதே மாதிரி மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. A மைனஸ் 7 மைனஸ் A ப்ளஸ் 5. A கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 7 ப்ளஸ் 5 மைனஸ் 2. இதுவும் மைனஸ் 2, இதுவும் மைனஸ் 2. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக வரதால் இட் இஸ் an AP. தேங்க்யூ சில்ட்ரன்.